பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு பெயர்களின் மாற்றம் உங்களுக்கு எவ்வளவு வரப்பிரசாதமாக அமையும்ங்கிறத நீங்க பாத்துக்கலாம். கடகராசி நண்பர்கள் பொறுமை, அதே மாதிரி தாய்மை, அதே மாதிரி பொறாமை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்க எப்படி உங்களுடைய பெயரின் மாற்றத்தினால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு பெயரும் வைக்கும் போது அதோடைய கர்ம பயனை கொடுப்பனையாக நம்ம எப்படி எடுக்கிறோம், 10ஆம் பாவத்தை வைத்து ஆக்டிவேட் பண்ணோம். எப்பவுமே நம்ம பிறந்த ராசிக்குள்ள பெயர்களை எடுப்பதை விட அது 10ஆம் பாவத்துக்குள்ளதை ஆக்டிவேட் பண்ணி நீங்க பெயர்கள் எடுத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இப்ப கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவமான மேசராசி எடுக்கிறோம். மேசராசியுடைய எழுத்துக்கள் எதெல்லாம் நம்ம கடகராசிக்காரர்கள் பயன்பாட்டுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுடைய பெயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆங்கிறது அருண்ராஜ், அருள், இதெல்லாமே அஞ்சலி, அஞ்சனா, இந்த பெயர்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இளையராஜா, இளையவேணில், இதெல்லாமே உங்களுக்கு இளம்வேல், இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த பெயர்களாக இருக்கும் அப்படிங்கிறது. இளமதி, இதெல்லாம் சிறந்த பெயர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்கள் இந்த மாதிரி பெயர்கள் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் தரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடி, டு, டி, இதெல்லாமே வருமானம் தரக்கூடிய பெயர்களாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு எழுத்துக்கள் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும், எண்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இவங்களுடைய எண்கள், ராசியான நண்பர்கள் எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 7 நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 2, 7 மட்டும் இல்லாமல் 9ஆம் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். ரொம்ப ஆசைகள், உடல் மேல் பற்று அதிகரிக்கும். அதனால 2, 9 உங்க ராசிப்படி உங்களுக்கு 9 வந்துச்சுன்னா நிறைய ஆசைகள், மறுபிறப்பான ஒரு ஜென்மம் உருவாகும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். அதே போல் கடகராசிக்காரர்கள் 7 அப்படிங்கிறது ஒரு பெண் தனித்துவமாக போராடும் தன்மையை குறிப்பதாக இருக்கும். அதனால 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிக்கிற மாதிரி காமிக்குது. அதனால இந்த எண்களை நீங்க பயன்படுத்தி வசியத்தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் கூட வரும்போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். 3ஆம் நம்பர் உள்ளவங்க உங்க கூட சேரும்போது அவங்க பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு எல்லாத்தையும் ஃபோர்ஸா அதை சக்சஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். அதனால 3ஆம் நம்பர் உங்களுக்கு ஒரு போன ஜென்ம தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நம்பராக மாறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பெயர்களும் இந்த மாற்றத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசத்தில் உள்ள அந்த மேசத்து ராசியில் உள்ள பெயரை வைத்து அதாவது சிம்ம ராசியில் உள்ள வருமானத்துக்குள்ளதை வைத்து எந்த ராசி உங்களுக்கு விரயம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹ, ஹி, கோ, கே, இதெல்லாம் க, கி, கு, இதெல்லாம் உங்களுக்கு விரயமான பேரின் முதல் எழுத்துக்களாக இருக்கும். அதாவது கபில், கீதன், குமார், இந்த பேர்லாம் உங்களுக்கு கேசவன், இந்த பேர்லாம் உங்களுக்கு விரயத்துக்குள்ள பேராக மாறுகிறது. ஆனா அந்த மாதிரி பேரில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மற்ற நம்பர்களின் கவனமாக இருங்க. எந்த நம்பர் உங்களுக்கு இருக்குன்னா 5ஆம் நம்பரிடம் கவனமாக இருங்க. 5ஆம் நம்பருடன் கவனமாக இருக்கணும், 6ஆம் நம்பருடன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பருடன் கவனமாக இருப்பது திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால கடகராசிக்காரர்கள் 8இல் உள்ள நம்பர்கள் கிடைச்சாங்கன்னா திருமண வைபவங்களுக்கு அந்த நண்பர்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த நம்பர்கள் உள்ளவர்கள், இந்த எண்கள் உடையவர்களிடம் கொஞ்சம் கவனமாக நீங்க பழகினால் உங்க வாழ்வில் மாற்றங்கள் கொடுக்கலாம். இந்த நம்பர் உள்ளவங்க எனக்கு நெகட்டிவான நம்பர்ஸும் நெகட்டிவான எழுத்துக்கள் உள்ள பேரும் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன வழிபாடு எடுக்கலாம்னா அபிராமி அந்ததி ஸ்லோகத்தை சொல்வதும், அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடாக சமயபுரத்தால எடுத்து வழிபடுவதும் சிறந்த ஒரு பயனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அதனால கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த முறையில் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு இந்த எழுத்துக்கள் சரியாக இருக்கும். எதை வைத்து பேரை உங்களுடன் உச்சாடம் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பச்சரிசியை வைத்து உங்களுடைய பச்சரிசியை ஒரு பித்தாள தட்டுல பரப்பி அதில் உங்க பேரை எழுதிட்டு அந்த பேரை உங்க கண்ணாடி முன்னால் வைத்து உச்சாடம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு வசியமாகக்கூடிய பெயராக இருக்கும். மற்றவர்கள் உங்களிடம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்க பேரின் வலிமை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். அந்த உருவாக்கத்தின் விளைவாக நீங்க எவ்வளவு மாற்றங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனால பச்சரிசி வடிவில் நீங்க எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்க, சிறந்த நற்பலனை பெறலாம். கடகராசிக்காரர்கள் ரொம்ப சிறந்த ஒரு எண்ணையும் எழுத்தையும் சிறந்த முறையில் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய உண்மையான குணங்களின் தன்மை அழகாக வெளிப்பட்டு நல்ல கௌரவமான ஒரு இடத்துக்கு சென்று வளமையான வாழ்வை வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.